வணக்கங்க. நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன். போயிருக்கப்ப அங்கே 5 சித்தர் இருக்காங்க பாருங்கள். நாய் கிணத்துக்கு பின்னாடி 5 சித்தர் இருக்காங்க. அந்த சித்தரில் போய் இந்த தானிய விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி தானிய விளக்கு போடலாம் அப்படின்ட்டு போகிறப்ப அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த 5 சித்தர் தான் அந்த கோயிலில் முருகரை கொண்டு வந்து கட்டி திருச்செந்தூரில் முருகரை அழகாக பிரதேசம் பண்ணி வச்சது அந்த 5 சித்தர் தானா. அதனால் முதல்ல 5 சித்தருக்கு போயிட்டு அப்புறம் அம்மையப்பன் அங்கே முத்தாலம்மா அவன் ஒரு முருகரோட அம்மையப்பன்னு சொன்னாங்க. அதேமாரி நான் அம்மையப்பனை பார்த்துட்டு சித்தரை பார்த்துட்டு திருப்பி முருகரை பார்த்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னாங்க. நீங்கள் எல்லாருமே இது பாருங்கள், விளக்கு போடுறதையும் நான் காமிக்கிறேன். நான் விளக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். 5 சித்தரை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் போய் அம்மையப்பனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்த்துட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாய் கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரணுங்க. இதுதாங்க முறை. இந்த முறைப்படி நான் போய் செஞ்சுட்டு வந்தேன். நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த பௌர்ணமிக்கு போனது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இந்த சித்தர் தான் இந்த ஒரு சித்தரை தான் எனக்கு எடுக்க முடிஞ்சது, எடுத்திருக்கேன். ஆனால் அங்கே 5 சித்தர் சிவனை வச்சு 5 சித்தர் ரொம்ப நல்லாயிருக்கு. போயிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த சித்தரை பார்க்காம வராதிங்க. சித்தர்கிட்ட போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு ஏதோ ஒன்று தெரியும். ஒரு அந்த இடத்துல 2 மணி நேரம் கண்டிப்பாக உட்காந்தே ஆகணும். உட்காந்து மௌனமாக இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்ம எல்லாம் இதை முறைப்படி நம்ம கும்பிட்டுட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு நல்ல செய்தி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.